முகநூல் பதிவுகளாக சமூக வலைதள பதிவுகளாக செய்திருக்கிறார். அந்த வரிசையிலே கடந்த டிசம்பர் 26ஆம் தேதி மாலை 6 மணி 1 நிமிடம் அவருடைய முகநூலிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இழிவுபடுத்தக்கூடிய வகையிலே வெறுப்பு பதிவே அவர் பதிவு செய்திருக்கிறார். சென்னை மாநகர காவல் ஆணையாளர் அவர்களை நானும் மனிதநேய பொதுச் செயலாளர் அவர் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினுடைய மத்திய சென்னை மாவட்ட செயலாளர் நாகா நவீன் இன்று சந்தித்து நேரிலே புகார் அளித்திருக்கின்றோம். இதுபோன்ற வெறுப்பு பிரச்சாரம் செய்யக்கூடிய கல்யாண்ராமன் மீது சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுத்து அவரை கைது செய்ய வேண்டும், அவருடைய முகநூல் கணக்கை முடக்க வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் வைத்திருக்கின்றோம். சில மாதங்களுக்கு முன்பு மக்காவிலே ஹஜ் சடங்கின் போது ஏற்பட்ட நெரிசலிலே மக்கள் இறந்த போது மதுரையைச் சேர்ந்த ஒருவர் இதுபோன்ற ஒரு வெறுப்பு பிரச்சார பதிவை போட்டார். அப்போது தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நாங்கள் கொடுத்த புகாரின் அடிப்படையில் அந்த நபர் கைது செய்யப்பட்டார். அந்த வகையிலே கல்யாண்ராமனும் கைது செய்யப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை சென்னை மாநகர ஆணையாளர் அவர்களிடம் நாங்கள் வைத்திருக்கின்றோம். உடனடியாக அவர்கள் நடவடிக்கை எடுப்பார்கள் என்று நம்புகின்றோம். கடந்த டிசம்பர் 21ஆம் தேதி இரவு நெல்லை மாவட்டம் ஏர்வாடியில் காஜா மொய்தீன் என்ற முஸ்லிம் இளைஞர் மிக கருண கொடூரமாக படுகொலை செய்யப்பட்டார். அந்த வழக்கில் உண்மையான குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை தொடர்ச்சியாக வைக்கப்பட்டு வருகின்றது. அந்த அடிப்படையிலே இன்று காலையில் காவல்துறையினர் பாஜகவின் ஒன்றிய பொதுச் செயலாளர் களக்காடு ஒன்றிய பொதுச் செயலாளர் முத்துராமன் உள்ளிட்ட 7 பேரை கைது செய்து அவர்களை சிறையில் அடைத்திருக்கிறார்கள். அதற்காக தமிழக அரசுக்கு எங்களுடைய நன்றியை தெரிவித்துள்ளோம். எங்களுடைய கோரிக்கையை ஏற்று படுகொலை செய்யப்பட்ட காஜா மொய்தீன் குடும்பத்தினருக்கு 3 லட்சம் ரூபாய் இழப்பீடு கொடுத்த முதலமைச்சருக்கும் நாங்கள் எங்களுடைய நன்றியை காஜா மொய்தீனுடைய கொலையாளிகளை அவர்கள் தண்டனை பெறக்கூடிய வகையில் இந்த விசாரணை சரியான முறையில் செல்ல வேண்டும். UAPA சட்டத்தின் அடிப்படையில் அந்த விசாரணை நடைபெற வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் நாங்கள் தமிழக அரசுக்கு இந்த நேரத்தில் வைக்கிறோம்.